ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாட்டி இருந்துட்டு திடீர்னு தாத்தாட்ட ப்ரப்போஸ் பண்ணி இளமை திரும்புதேன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிட்டு வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. என்னையா அது இப்படி என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லைங்க பிறந்த நாளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்லேட்லாம் கொடுத்து விஷ் பண்ணுறாங்க. அடேங்க அப்பா வேற லெவல்ப்பா, வரே வா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சரி நீ இப்படி பண்ணிட்டு தெரியாத, அப்படியே 10 வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, வயசு இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ரொமான்டிக்லாம் போதும்ப்பா, சரி படுங்கப்பா, காலைல விடியுது அப்படின்னு சொல்லிட்டு விடியுது. விடிஞ்சதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க. எலியில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எலியிலோட விஷயத்தையும் எதிர்பார்க்குறாரு தாத்தா. கடைசியில் எலியிலோட விஷயம் கிடைக்கவே இல்லைங்க. எலியில் வருவார்னு பார்த்தா வரவே இல்லைங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு கண்டிப்பாக அவன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேரன் கண்டிப்பாக வருவான் என் தம்பி, நான் ஃபோன் பண்ண மாட்டேன்றாங்க. இப்படி மாற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி அவன் வருவான்? அவனுக்கு எப்படி அலாரம் அடித்த மாதிரி தெரியுமா எந்த இடம்னு? ஏரியாவாவது சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இருந்து, சரி கோயிலில் தான் வச்சிருக்கோன்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்க, பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இன்னொரு பக்கம் கோபி பண்ணுற அலப்பறை இருக்கே, இவர் வந்துட்டு அதாவது என் பிள்ளைங்க என்னை விட்டுட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தா காரில் இல்லை ஒரு ஓரமாக கூட இடம் கொடுக்கலங்க. இவங்க ஒரு பக்கம் சொங்கின்னு போக, ஐயோயோ நம்மளை கழட்டி விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு கடுப்பில் உட்காந்துருக்காரு. நடு ரோட்டில் நிற்க வச்சிட்டிங்களேடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி விடுங்க, ஒரு ஆட்டோவை பிடிச்சாவது நம்ம போவோம், இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, ரோசத்தெல்லாம் குடும்பத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எலியில் ஒரு பக்கம் ப்ரிப்பேராக வேற லெவலில் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. இது தெரியாத பாட்டியும் தாத்தாவும் எலியில் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணுறாங்க. ஓவர் திங்கிங் உடம்புக்கு ஒத்துக்காதுப்பா, திடீர்னு பொட்டுன்னு மண்டையை போட்டுருவோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படியா பிறந்த நாள் வந்து பேசுவீங்கன்னு சொல்லிட்டு பாட்டி டபக்குன்னு வாயை மூட, ஐயோ உங்களோட லவ்க்கும் ரொமான்ஸ்க்கும் ஒரு அளவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்